ஸோ ஒரு டிசைடர் மேட்ச் வடமலாப்பூர் விசஸ் அம்மாசத்திரம். டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க வடமலாப்பூர். 7 ஓவர் மேட்ச், 5 பாலர் யூஸ் பண்ணணும். சைக்கிள் நந்து ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே வித்து கொடுத்தாங்க, நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு பேக்அவுட் பாயிண்டில். பவர் பிளே அதன் காரணமாக கண்டிப்பாக ஃபாஸ்டான அவுட் ஃபீல்ட் போயிடுச்சுங்க. ஒரு பவுண்ட்ரி, ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு டிசைடர் மேட்சை. ஸோ மேட்சை பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள், அதே மாதிரி பிடிச்சிருந்தா ஹைப் பண்ண தட்டி விட்ருங்க. செகண்ட் பால் ஃப்ரம் சஞ்சய். குட் ஷாட். இந்த முறை ஈவன் பெட்டர் ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் பிக் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இன்ஃபீல்டில் சூப்பராக கிளியர் பண்ணி ஒரு பவுண்ட்ரி, 1 பவுன்ஸில் ஒரு பவுண்ட்ரி. மறுபடியும் சூப்பரான ஷாட்டுங்க. இந்த முறை ஹைட்டில் போயிருக்கு, கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க. இங்கே கேட்சை மிஸ் பண்ணி பால் போய்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் 2 இன்னும் பால் எடுக்கலை. டபுள் சுவிட்ச் ஹீட் தெளிவாக திரும்பினாங்க, கனெக்ட் பண்ணல. இந்த முறை கேட்சுக்கு கீழே வர்றாரு, சேஃபாக எடுத்துட்டாருங்க. கேட்சை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அக்ரெசிவாக. ஏன்னா போன பாலில் கேட்சை மிஸ் பண்ணாங்க. முக்கியமான பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். 2 பவுண்டரி கொடுத்தாலுமே கான்ஃபிடண்டாக அடுத்தடுத்த வந்து சூப்பராக போட்டார் சஞ்சய். ஒரு யங்ஸ்டர் முதல் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க அம்மாசத்திரத்துக்கு. நீ பட்ட காசி அடுத்த பந்து குட்டி யாக்கர், நல்ல எஃபர்ட், ஃபீல்டிங் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அதுக்கேற்ற மாதிரி நெயில் பண்ணியிருக்காங்க ஒரு யார்க்கரை. லாஸ்ட் ஒன் குட் ஷாட். இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுற அளவுக்கு டைம் பண்ணியிருக்காங்க. மிட் விக்கெட்டில் சூப்பராக வச்சுருக்காங்க ஃபீல்டரை. நல்ல த்ரோ, சிங்கிள் டு இஸ் ஓவர். 2 பவுண்டரி கொடுத்தாலுமே நந்தோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சஞ்சய். நல்லா பூஸ்டப்பாக இருக்காங்க அம்மாசத்திரம். ஃபர்ஸ்ட் ஓவரில் 11 ஆடி இருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பாலே வித்து கொடுத்தாரு, கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக. ஸ்டார்ட் வித் பவுண்டரி. செகண்ட் பவர் பிளே ஓவரை காசி பேட்லேருந்து ஒரு முக்கியமான பவுண்டரி கொண்டு வந்திருக்காங்க கோபி ஓவரில். செகண்ட் பால் லைனை கவர் பண்ணாங்க, அக்ராஸ் லைன் போனார். டேரக்ட் ஹிட், ஆனால் ரீச் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர். ரொம்ப குரூசியலான காலாக இருக்க போகுது. விக்கெட்டு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட்டாகவே. சூப்பரான ஒரு டேரக்ட் ஹிட். இங்கே போன பாலில் பவுண்டரி விட்டாங்க மிஸ்ஃபீல்டில். இந்த முறை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க ரன் அவுட்டில் ராஜாவோட விக்கெட்டை. ஸ்ட்ரைக்கில் சரோ பவர்ஃபுல் ஸ்ட்ரைக், நோ சொல்லியிருக்காருங்க. சூப்பரான கால். அடுத்த பந்து லைனை கவர் பண்ணி சூப்பரான ஷாட். ஃபீல்டுக்கு நேராக தான் ஆட வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். சின்ன பம்பில் அதை யூஸ் பண்ணி 2 ஓடிருக்காங்க ஈஸியாக. பவுண்டரியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு, மறுபடியும் ரன் அவுட்டுங்க. இங்கே ஆஹா நோ சொல்லிட்டாங்க சரோ. ஆனால் ரொம்ப ரஷ் பண்ணி வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதை யூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு ரன் அவுட்டு. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க பவர் பிளே ஓவரில் வடமலாப்பூர். லாஸ்ட் ஒன் இன்சைட் எட்ஜ், க்ளீன் போல்டாக இருக்காரு. பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாருங்க, ரொம்ப பெரிய சுத்துக்கு போயிட்டாரு. அதனால தான் அந்த பிளேட் ஆன். பாலே வரல, அதுக்கு முன்னாடியே சுத்திட்டாருன்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ. மொத்தமாக 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஜேபி. மேட்சுக்கான தேர்ட் ஓவர் ஃப்ரம் விமல். ஃபர்ஸ்ட் பாலே லைனை கவர் பண்ணாங்க. ஸ்டார்ட் வித் டாட். செகண்ட் பால் சூப்பரான லேட் கட், ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். த்ரோ நல்லா தான் கொடுத்தாங்க, பேக்கப் சரியில்லைங்க. அதை யூஸ் பண்ணி 2ஆக மாற்றிட்டு இருக்காங்க. அடுத்த பந்து சுவிட்ச் எடுத்துட்டு போனாங்க, தெளிவாக போட்டிருக்காருங்க பிச்சில். மீண்டும் ஒரு டாட். ஃபோர்த் பால் சூப்பரான டெலிவரிங்க. இங்கே எக்ஸலண்டாக யூஸ் பண்ணியிருக்காரு பிச்சை மறுபடியும் விமல். ஃபிஃப்த் ஒன் இன்சைட் ஏஜ், கேரி ஆகலை. மீண்டும் ஒரு டாட். சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காங்க. பவர் பிளே இல்லை, அப்படியுமே நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒன் மறுபடியும் சூப்பரான லென்த்து லைனு, கன்சிஸ்டண்டாக போட்டிருக்காங்க ஒரே இடத்துல. 2 ரன் ஓவர் ப்ரில்லியண்டாக முடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவரை. 3 ஓவருக்கு 29 ஆடி இருக்காங்க, 4 விக்கெட் லாஸ் பண்ணி. மேட்சுக்கான 4th ஓவர் கோபி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கு போனாங்க ரெங்கராஜ். ஸ்டார்ட் வித் டாட். செகண்ட் பால் குட் ஷாட், அந்தளவுக்கு தெளிவாக கனெக்ட் பண்ணல. 1 பவுன்ஸில் சூப்பராக போயிடுச்சுங்க பால் அவருக்கே. சிங்கிள் மட்டும் தான். தேர்ட் ஒன் பியூட்டி ஆஃப் டெலிவரிங்க. இங்கே எக்ஸலண்டாக பேட்டு கடியில் போட்டிருக்காரு கோபி. அடுத்த பந்து ஒன்ஸ் அகைன் நல்ல டெலிவரி, எக்ஸலண்டாக பிக் பண்ணியிருக்காரு. கையில் போய் உட்காந்துருக்குங்க இங்கே சஞ்சய்கிட்ட. ஸோ அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு இந்த கேமை. லாஸ்ட் ஒன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் வித்து கொடுத்துட்டாருங்க. நல்ல டைம் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். குயிக் த்ரோ, ஒரு சிங்கிள் மட்டும் தான். ஸோ பேக் டு பேக் சிங்கிளோட அந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. பவுலிங்கில் சஞ்சய். மேட்சுக்கான 5வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே சூப்பரான லென்த்து, எஃபர்ட்லெஸ்ஸாக போட்டுக்கிட்டு இருக்காருங்க பவுலிங்கை. செகண்ட் பால் லோ கெப்டாக வந்திருக்கு, நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க நாராயணன். மீண்டும் ஒரு டாட்டு. தேர்ட் ஒன் லாஃப்டட் ஒன், ஹைட்டில் ஏற்றிட்டாரு. கேட்சுக்கான வாய்ப்பு, சேஃபாக எடுத்துட்டாருங்க கார்த்தி. மறுபடியும் ஒரு நல்ல கேட்ச் அதே இடத்துல வச்சு. இந்த முறை கார்த்தியோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ரெங்காவோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சஞ்சய். அடுத்த பந்து
இன் ஸ்விங் பிச்சில் இருந்து நல்லா க்ரூம் பண்ணியிருக்காருங்க சஞ்சய். ரீசெண்ட் டேஸில் சூப்பராக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்க டீமுக்கு பவுலிங்கில். நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. 5th ஒன் பியூட்டி ஆஃப் அ லென்த்து லைனு கன்சிஸ்டன்ஸ்னா சஞ்சய் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு டேல இருக்காரு. லாஸ்ட் ஒன் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் லைன் சூப்பராக போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு டாட்டு எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க. ஒன்ஸ் அகைன் 5 ஓவருக்கு 24 ஆடி இருக்காங்க. 6 விக்கெட் லாஸ் பண்ணி மெய்டன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சஞ்சய். பவுலிங்கில் ரெங்கராஜ் ஃபர்ஸ்ட் பாலை சுவிட்ச் எடுத்துருந்தாங்க. ஹைட்டில் போயிருக்கு. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க ரெங்கராஜ் 6வது ஓவரை. ஸோ சிறச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் பேட்டிங் லைனப்பை. ஷேக்கில் விக்கி செகண்ட் பால் ஃபுல் டாஸ் சென்சிபிளாக டிஃபென்ஸ் ஆடி இருக்காரு. நல்ல ஸ்டாப் கார்த்தியை பொறுத்த வரைக்கும். சிங்கிள். 3rd ஒன் வித்து கொடுத்தாங்க. உடச்சு போட்ட வந்து பிகேந்தர் சிம்பிள் ஆக்சஸ் பண்ணியிருக்காரு. பால் வேகமாக போயிட்டுருக்கு. அதோட வேகமாக போயிட்டுருக்காங்க. பால்கி நல்ல ஸ்டாப்புங்க இங்கே. கண்டிப்பாக ஒரு தடுக்க முடியாத ஒரு பந்து. ஈஸி டபுள். அடுத்த பந்து ஸ்டெம்ப் லைனில் வந்தார். சூப்பரான ஷாட். பவர்ஃபுல் ஸ்ட்ரைக்குன்னு நினைக்கிறேன். பால் போகலைங்க அந்தளவுக்கு. நல்லா தான் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஹைட்டை ஏற்றிட்டாரு. டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். அடுத்த பந்து ஃபுல் டாஸாக போட்டிருக்காங்க. மறுபடியும் கேட்சுக்கான வாய்ப்பு. கீழே சஞ்சய் மறுபடியும் ஒரு கேட்ச் எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 8 விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வடமலாப்பூர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அணை ஹேட்ரிக். நல்ல லென்த்தில் போட்டிருக்காருங்க. வேகமும் சூப்பராக போட்டிருக்காங்க ரெங்கராஜ். ஸோ மொத்தமாக 3 விக்கெட் இந்த ஓவரில் பிரில்லியண்டாக போட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. பவுலிங்கில் கார்த்தி 7th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் லைனை கவர் பண்ணி சூப்பராக ஆடி இருக்காங்க. கேப்லையும் போயிட்டு இருக்கு. ஒரு சிங்கிள். செகண்ட் பால் லைனை கவர் பண்ணாங்க. அந்தளவுக்கு டைமிங் கிடையாது. பிகேந்தர் ஸ்டம்பிளாக வந்திருக்கு. மீண்டும் ஒரு சிங்கிள். சுவிட்ச் எடுத்துருந்தாங்க. கையில் பட்டு கைக்கிலே வந்துருச்சு. ஈஸியாக எடுத்துட்டாருங்க கேட்சை மறுபடியும். ஸோ இந்த விக்கெட்டோட 10 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க வடமலாப்பூர். ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ 7 ஓவரில் 33 அடிக்கணும் அந்த மேட்ச் வின் பண்ண டிசைடரில். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெங்கராஜ். மேட்சுக்கான முதல் ஓவர் ஃப்ரம் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பாலே நல்ல வேகம் பிச்சில் இருந்து. செகண்ட் பால் லைனை கவர் பண்ணி சூப்பராக ஆடினாங்க இந்த முறை. இன்டு த லைன் வந்தாங்க. எக்ஸலண்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணி ஒரு பவுண்டரி. முதல் ரன்னை பதிவு பண்ணியிருக்காங்க ரெங்கராஜ் பவுண்டரியில். 3rd ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. சவுண்டு கேடுச்சானா பேட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டாட் பால். அடுத்த பந்து லோ கெப்டாக வந்துருக்குங்க பால். 5th ஒன் ஃபுல் டாஸை மிஸ் பண்ண மாட்டார். டைம் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் வச்சிருக்காங்க மேலே. இருந்தாலும் பேக்வர்ட் பாயிண்டில் தெரிஞ்சு போயிட்டே இருக்கு. போயிடுச்சுங்க ஒரு பவுண்டரி. ஸோ 2வது பவுண்டரி ரெங்கராஜ் பேட்டில் இருந்து. லாஸ்ட் ஒன் குட் ஷாட். பவர்ஃபுல் ஸ்ட்ரைக். எக்ஸ்ட்ரா கவரில் பியூட்டி ஆஃப் டைமிங். பவர்ஃபுல் ஸ்ட்ரைக். 1 செகண்ட் பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரியோட மொத்தமாக 12 ரன் ஆடி இருக்காங்க இந்த ஓவரில் வித்தவுட் லாஸ். சமாச்சித்திரம். ஸ்ட்ரைக்கில் கோபி செகண்ட் பவர் பிளே ஓவர் ஃப்ரம் ராஜா. ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. இன்டு த பிச்சில் போட்டிருக்காரு. செகண்ட் பால் டவுன் தி ட்ராக் போனாங்க. டைமிங் கிடையாது. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டவுன் தி ட்ராக். சூப்பராக ஆடி இருக்காங்க. நல்ல ஸ்டாப். ஆஃப் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க. ஈஸி டபுள். 5th ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ். தப்பான இடத்துல போட்டாங்க. தடுக்கவும் முடியல. கண்டிப்பாக போயிருங்க பவுண்டரி. 4 டீலிங் வித் பவுண்டரிஸ் ரெங்கராஜ். அவரோட பேட்லேருந்து 4வது பவுண்டரி. சப்போர்ட் பண்ணி ரூம் கிரியேட் பண்ணாரு. கேப்ல ஆடி இருக்காருங்க மறுபடியும். ஸோ இந்த பவுண்டரியோட 5வது பவுண்டரி அடிச்சிருக்காங்க ரெங்கராஜ். பவர் பிளே ஒரே நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அம்மா சத்திரம். 2 ஓவருக்கு 23 ஆடி இருக்காங்க. ரிமைனிங் 5 ஓவருக்கு 10 ரன் ஆடணும் இந்த மேட்ச் வின் பண்ண. மேட்சுக்கான 3rd ஓவர் ஃப்ரம் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. கீப்பர் மிஸ் பண்ணனால ஒரு சிங்கிள் பைஸில். நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ். ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடி இருக்காரு எக்ஸ்ட்ரா கவர் ரீஜனில். மீண்டும் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அவுட் சைட் ஏஜ். பிகேந்தர் ஸ்டம்பில் ஸ்டாப் பண்ணல. இதுவும் பவுண்டரி போயிடும். ஸோ அந்த பவுண்டரியோட மேட்சை ட்ரா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். ஹால் லென்த்தை யூஸ் பண்ணி ஒரு டாட்டு. 1 ரன் தேவை. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ். சென்சிபிளாக ஆடி இருக்காங்க கேப்பில். ஒரு டாமினேட்டிங் வின் டிசைடர் மேட்ச்சில். பந்து எடுத்து கொடுத்து மேட்ச் சீக்கிரம் நடத்துறதுக்கு தம்பி காரணமாக இருந்திருக்காப்புல. வாழ்த்துக்கள். ஒரு டாமினேட்டிங் வின். நல்ல பவுலிங் யூனிட். அதுக்கேற்ற மாதிரி நல்ல பேட்டிங் கூட. வித்தவுட் லாஸில் வின் பண்ணியிருக்காங்க டிசைடர் மேட்சை.